கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம். உலகார்ந்த முருகனின் அருளை கொண்ட அனைத்து விதமான தமிழ் உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஏன் இது சொன்னேன்னா, முருகப்பெருமானின் விழாவில் முக்கியமான விழா எதுன்னா தைப்பூச திருநாள். பத்துமலை முருகனாகட்டும், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய முருகனாகட்டும், இங்கே இருக்கிற பழனி முருகனாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் முருகன் தான் சார். முருகனுடைய அந்த அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் பெருமானின் நாளான தைப்பூச திருநாள், பௌர்ணமி, தை பௌர்ணமி அவ்வளோ விசேஷம். அன்றைய நாளில் தான் தாயார் பார்வதியிட்டமிருந்து வேலை வாங்கி கொள்கிறார் நம்ம முருகப்பெருமான். அதனால தான் வேல் காவடி அப்படின்னு அன்றைக்கி நிறைய பண்ணுவோம். சேவர் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி, மச்சக்காவடி, நாகக்காவடின்னு ஏகப்பட்ட காவடிகள் எல்லாம் இன்றைக்கி சுமப்போம். இது எல்லாமே என்னென்னா தாயை வழிபடுவது. எதனால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்க, அனைத்து விதமான காரண காரியங்களுக்கும் முக்கியமானது முருகனின் அருள். 6ஆம் இடம் அப்படிங்கிற திதி அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் இடத்துக்காரர் அப்படின்னா ரிண ரோக சத்ருன்னு பேர், எதிரிகளை வெற்றி கொள்வது. அதுபோல் நமக்கு வரக்கூடிய லாபங்களை கடனாக நம்ம கொடுத்துருப்போம், திருப்பி வாங்கக்கூடியதாக இருக்கும், ப்ராஃபிட் வித்து அதுபோல் எதிரிகள் மட்டும் இல்லை, ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அதில் வெளியில் வரணும். இந்த 3 தான் நம்மளை எப்பயுமே பாதிக்கும். ரிண ரோக சத்ருன்னு சொல்லுவோம். அப்போ அதிலேருந்து வின் பண்ணணுன்னா முக்கியமாக ஒருத்தர் வேணும்னா முருகப்பெருமான் அருள் இல்லைன்னா முடியாது. அதுபோல் பெண்களின் வாழ்க்கையிலே இல்லைன்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே முக்கியமானது குழந்தை பேர். வாரிசு இல்லைன்னா மற்ற எல்லாம் என்ன பண்ணுறது, முருகன் தான் வாரிசை கொடுக்கக்கூடியவர். அவர் அருள் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. அதையும் பிடிச்சிக்கணும். வீடு அப்படின்னு சொல்லுவோம், மண் மனை அப்படி ட்ரீம்லாம் இருக்கும் நிறையா. எனக்கு இந்த பங்களா வேணும், அந்த பங்களா வேணும், இது எல்லாமே கொடுக்கறது முருகனுடைய அருள். இப்படி பல விதத்திலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு துணை நிற்பார். எப்படி? முன்னும் பின்னும், இடமும் வளமும், மேலும் கீழும். அப்போ எல்லா இடமும் சுற்றிட்டார். இப்போ எல்லா இடமும் நிறுத்தி அவர் நமக்கு அப்படி ஃபுல்லாக காவந்து பண்ணுறார். இப்படி எல்லா திக்களையும் நம்மளை காவந்து பண்ணக்கூடிய முருகனை வழிபடக்கூடிய அலாதியான திருநாள் இந்த தைப்பூச திருநாள். இந்த திருநாளிலே எவ்வளவு தூரம் நம்ம பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்கிறோமோ, அதுவும் இந்த தேன் அபிஷேகம் செய்வதனாலே முருகனுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வீடு பேருன்னு சொன்னதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, அந்த அபிஷேகத்தினால்தான் பாடல்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, நிறைய நல்ல சுரங்களோடு பாடுவார்கள் இல்லையா, அந்த தேனான குரல், இதெல்லாம் அந்த தேன் அபிஷேகத்துடைய பலன்தான். இப்படி அனைத்து விதமான விஷயத்தின் நுணுக்கமாக கொடுக்குறார். அதனால் அந்த தைப்பூச திருநாளை தமிழரின் திருநாளாக வச்சு வணங்கணும். அப்படி இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். எல்லா மாதத்திலுமே பௌர்ணமிகள் ரொம்ப முக்கியம். இந்த மகர மாதத்திலே பூசம் என்கிற நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவான் வரும்போது மகர ராசியின் நேர் பார்வைக்கு வருவார். அப்போது மகர மண்டலத்தில் தான் எல்லா விதமான பூமியே அமிழ்ந்து போச்சு. புஸ்தகம், பூமி எல்லாம் அங்கே போயிடுச்சு. அதை வெளிக்கொண்டு வர வராகமூர்த்தியாக வெளியில் வரார் பெருமாள், கொண்டு வரார். எங்கே கொண்டு வர? கடகராசியில் கொண்டு வருவார். அது வரும்போது புஷ நட்சத்திரம் என்ற இடத்துல தான் வரும். அப்போ பூச நட்சத்திரத்தில் தான் குரு உச்சம் பெறுகிறார். அப்போது ஞானங்களையும் கல்விகளையும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு வேண்டும்னா இந்த பூச நட்சத்திரத்தை யாரெல்லாம் உபாசனை செய்கிறார்களோ அவர்களுக்கு தனமும் வரும், பணம் வரும், கல்வி ஞானம் வரும், தைரியம் வரும். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு துணை நிற்பதற்கு ஆட்களும் வருவார். அப்போ எல்லா உயர்வுகளும் உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு ஒரே காரணம் எதுன்னு பாருங்கள், பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த விரதம். உடலை வருத்தி கொள்வதல்ல, உடலை நான் அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்ற அந்த காவடியை கொக்கியில் போட்டு பறவை காவடியெலாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, வேலை அழகு விட்டுட்டு எடுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வேதனைகள் கிடையாது. வேலைகளுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு
பரிகாரங்கள் அவனை நாம் வேண்டிக் கொண்டு செய்கிறோம். அதனால் வேலவன் நம் பக்கம் அனுகிரகமான ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து நம்முடைய சமூகத்துக்கும் குடும்பத்திற்கும் நல்ல பலன்களையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த நாளை அவளை ஈஸியாக நம்ம கடந்து போயிட முடியாது. தைப்பூச திருநாளில் தமிழருக்கு வாழ்விலே கொடுத்த முருகப்பெருமானை வணங்குவது நமது தலையாய கடமை என்பதை கொண்டு முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் நாம் முருகனை வழிபட இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் பயன்படுத்திக் கொள்வோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.